அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 357 பாடல் 355. கருவினுள் கொண்டு கலந்தாரும் தம்முள் ஒரு வழி நீடும் உரைதலோ துன்பம். ஒரு கடல் தன் சேர்ப்ப பூந்தாமரை மேல் திருவடும் இன்னாது துச்சு. கரை மீது அலை வந்து மோதி மோதி குளிர்ச்சி செய்கிற குளிர்ந்த நெய்தல் நாட்டு அரசனே என்று ஒரு நெய்தல் நாட்டு அரசனை பார்த்து சொல்கிறார். அழகிய தாமரையுள் வாழ்கிற ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படுகிற லட்சுமி தேவி ஆயினாலும் ஒரே இடத்திலே நீண்ட நாள் தங்குவதனால் துன்பமே உண்டாகும். அதனால்தான் செல்வம் என்பது சென்று கொண்டே இருப்பது, ஒரு இடத்தில் தங்காமல் மற்றொரு இடத்தில் தங்கி செல்லிக் கொண்டே இருப்பது. அதனாலேயே அது செல்வம் என்று பெயர் பெற்றது. அதுபோல கருவினுள்ளேயே தொடர்ந்து இருந்த இரட்டையர்களாக இருந்தாலும் கூட ஒரே இடத்திலே நீண்ட நாள் தங்கினால் துன்பமே வரும் என்று, உடன் பிறந்தவர்களே ஆனாலும் ஒரே இடத்திலே நீண்ட நாள் தங்கி இருந்தால் ஆகாது என்று உரைக்கிற பாடல். இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் என்பது இல்லாத இந்த நிலையிலே கூட்டு குடும்பங்களோடு இருந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட பாடல் இது. உறவுக்காரர்களே ஆனாலும் நெடுநாள் ஒரே உறவோடு தங்கி இருந்தல் என்பது துன்பத்தையே தரும் என்று சொல்லுகிற பாடல். அதற்கு உதாரணமாக ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படுகிற லட்சுமி தேவியே ஆனாலும் ஒரே இடத்திலே தங்கி இருந்தால் அது துன்பத்தை தரும் என்று சொன்ன பாடலை பார்த்தோம். மீண்டும் பாடல். கருவினுள் கொண்டு கலந்தாரும் தம்முள் ஒரு வழி நீடும் உரைதலோ துன்பம். ஒரு கடல் தன் சேர்ப்ப பூந்தாமரை மேல் திருவடும் இன்னாது துச்சு. நன்றி, வணக்கம்.